இதோட முடியல இன்னும். தம்பி கௌதம் கம்பீர் அவர்களுடைய T20 ரெக்கார்டு நீங்க பாத்தீங்கன்னா 90% வின் பெர்சன்டேஜ். வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள். நம்ம சூப்பருங்க, வெரி குட், நல்லா போய்கிட்டு இருக்குது. சூரியகுமார் யாதவோட சேர்ந்து அற்புதமா பண்றீங்க. ஓடிஐல உங்க ரெக்கார்டு என்னங்க அப்படின்னா, தலைவனுக்கு ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 64%. எப்ப 2025ல இந்தியா நம்பர் 1ல இருக்கிற டைம்ல 64% வின் ரெக்கார்டு. இந்த 64% யாரை ஈக்குவல் பண்ணுது தெரியுமா? யாரை விட கம்மியா இருக்குது தெரியுமா? இந்தியா வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல சச்சின் டெண்டுல்கர் இல்லாம, கங்குலி இல்லாம, அப்புறம் வந்துட்டு ஜாகிர் கானோட ரிட்டையர்மெண்ட், இப்படி பல ரிட்டையர்மெண்ட் வருமா, தோனியோட கேப்டன்சில புதுசு புதுசா வீரர்களை கொண்டு சமாளிச்சுட்டு இருந்த கேரி கிறிஸ்டனுடைய அந்த கோச்சிங் பீரியட் இருக்குல்ல, அந்த கேரி கிறிஸ்டன் கோச்சிங் பீரியட்லயே அவங்க இவரை விட அதிகமான ஒரு பெர்சன்டேஜ் தான் ஓடிஐ வின் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. 63.44, கொஞ்சம் ஒரு பெர்சன்ட் முன்ன பின்ன இப்படி வருது. ஆனா என் தலைவன் இந்த ஒரு ஸ்டேஜ்ல 64% வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஓடிஐல நீங்க பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படிங்கிறது. 9 மேட்ச் ஜெயிச்சு 4 மேட்ச் நம்ம தோத்து போயிருக்கோம். சரி ரைட்டுங்க, அதை கூட விடுங்க பரவாயில்லன்னு நினைச்சா, டெஸ்ட்ல என் தலைவன் ரெக்கார்டு 41%. 41